வைக்கிறீங்களா? இல்ல சார். 1 to 1 வைங்க. உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. மசால் வடை தாயா. அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. முதலமைச்சர் ஆனதை வந்து ஸ்டாலின் அவர்களாலையும் உதயநிதி அவர்களாலும் ஏத்துக்கவே முடியலையா? ஏத்துக்கும்னா விஷம் குடிச்சு சாவு. கல்யாண வீட்டுக்கு போனாலும் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. வேற எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் ஒப்பாரி வச்சுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? வேற உங்களால வந்து அதை ஜீர்ணிக்க முடியல. நாம பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம சந்திக்காத தோல்வியும் கிடையாது. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கோம். என்னென்ன கூத்துக்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஆனா என்ன இதுல அழகுன்னா, நாம முன்பை விட ஆளுங்கட்சியா இருந்ததை விட இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் இன்னும் ஃபாஸ்டா இன்னும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிறோம். அப்ப வந்து உனக்கு வந்து ஆளுங்கட்சியா வேலை செய்ய தெரியலன்னு அர்த்தம் தானே? பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன தொகுதின்னு அவங்களுக்கே தெரியல. பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். வாக்காளர் சொல்றான், நீங்க இந்த தொகுதி கிடையாது, பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அமைச்சர்கள் ஆய்வுக்கு போனா அங்கேயும் ரீல்ஸ், முதலமைச்சருடைய அலுவலகத்திலே ரீல்ஸ் போடுறாங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இன்னைக்கு காலத்துல சிறப்பா வந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், மர்க்கா சொல்லு. தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள். We are proud கொத்து. மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? இன்னைக்கு டார்கெட் பண்ணி அவங்க மேல இன்னைக்கு இந்த அரசு பொய் வழக்கு போட்டு பயமுறுத்த பாக்குறாங்க. இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையே இல்ல, மக்கள் கவுத்து விட்டுருவாங்க. நீ உன் ஆட்சியை கவுக்க எவனாலையும் கடவுள் ஒருத்த நினைச்சாதான் உன் ஆட்சியை கவுக்க முடியுமா? கட்டி எவனால அசைக்க கூட முடியாது. முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசின விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு. நான் எப்பப்பா சொன்னேன்? அப்ப சொன்னீங்க ப்ரோ. அது அப்பப்பா சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். பஞ்ச் டைலாக் தான் பேசுறாரு. நாம சட்டசபைக்கு தான் வந்திருக்கோமா இல்ல ஏதாவது தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்க வந்திருக்கோம்? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். இப்ப தெரிஞ்சிருச்சு, எதிரியை தோக்கடிச்சிட்டோம். என்னைய தேடுறாங்க, என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? யார் தோக்கணும்னு வேலை செஞ்சோமோ அவங்கள தோக்கடிச்சிட்டோம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், நாம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நீ முதல்ல வேல்ட் சயின்ஸ் கத்துக்கடா, அப்பதான் என்ன மாதிரி சைன் பண்ண முடியும். இப்ப எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். அடுத்த தேர்தல்ல சும்மாலாம் விட்டுற மாட்டோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் திருமண மக்கள்லாம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள். உங்க அப்பா கூட தான் பாத்திமாவை தூக்குனாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அமைச்சர் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என்ன அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. காரணம் நான் சொல்லவா? அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார், அவரு ஒரு அமைச்சர், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். இப்ப செந்தில் பாலாஜி பத்தி பேசுவோம் வரீங்களா? வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மொழி போர் தியாகியா இல்ல கமிஷன் வாங்கி கொடுப்பாருன்னு வாங்கி வச்சிருக்கீங்க? செந்தில் பாலாஜியை விட்டு இப்ப 35 கோடி கொடுக்குறியே எங்க கிட்ட இருந்து சுரண்டி, ஏன் மக்களுக்கு அதை செஞ்சிருந்தேன்? நீ வந்து மக்கள் மனசுல இருந்திருக்க மாட்டியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவங்க அப்பா கத்தனா இருப்பாரு, ஐயோ என்ன கொலை பண்றாங்க கொள்ளடிக்கிறாங்க, தூக்கின்னு போகும்போது கத்தனா இருப்பாரு. அப்பா வந்து ரொம்ப நியாயமா நடந்துக்கினாருன்னு சொல்லிட்டு சொன்னாரு பாருங்க. அப்பாலாம் நியாயமா நடக்கல, அவங்க அப்பாவும் நியாயமா நடக்கல, அந்த பால்டாயிலும் நியாயமா நடக்கல. அவங்க தாத்தா முதல் பொண்டாட்டி கட்டி முத்த பெத்தாரு, அந்த அம்மா போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கட்டாரு, அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கட்டாரு, வாழ்க்கைக்காக ஒரு பொண்டாட்டி கட்டாரு. ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. வயசாகி வந்து இவரை இந்த கல்யாணம் பண்ணா இவர் ஆட்சி ஆளுவார்னு சொன்னாங்க. வயசாகி ஒரு பொண்ணை கட்டிக்கினாரு. நீங்க பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. அறிவாலயத்துக்கு தான் நீங்க வந்து உட்காருறீங்க. எங்க அறிவாலயத்துல உட்கார்ந்து தான் நாங்க கொடுக்கிற சீட்டை முடிவு ஆகிற சீட்டை தான் ஆலோசனை படி நீங்க எடுத்துட்டு போறீங்க. இத நான் நம்பணும்.
என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? எங்க கட்சியோட தொலைநோக்கு திட்டத்திற்காக நாங்கள் ஒரு எடுத்த முடிவை தாங்கிக் கொள்ள முடியாம எவ்வளவு எங்களை டேமேஜ் பண்றாங்க பாருங்க. என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அவரு பண்ணையாத்தனம் ஒரு கேள்வி முன்னாடி வச்சுட்டு போனாரு. எங்க கூட்டணி எங்க தலைமை எங்க அறிவாலயம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு என்ன அர்த்தம் பதில் இல்லைன்னா இந்த மாதிரி தெரியுமா? ஏதாவது ஒரு வகுப்பு வேண்டியது. கேளுங்க. பண்ணையார்த்தனங்கிறது தேவையான குற்றச்சாட்டுங்க. அது அருவருப்பான குற்றச்சாட்டுங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஐயோ பயமா அது கடிச்சிராத. காமெடி நீங்க காமெடி பேசுறீங்க. காமெடி பேசுறீங்க. யாரும் திமுக என்ன இருக்காரு? நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். இரண்டாம் கட்ட தலைவர் நான் பேசக்கூடாதா? பதில் இல்லைன்னா இவரு கட்சியில பெரிய ஆளு நான் வாய் விட்டு. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன என்ன பதில் இல்ல என்றாரு. ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியோடைய முடிவு பிடிக்காம அதுல இருந்து வெளில வந்துடுவது, இது வந்து சந்தர்ப்பவாதம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சந்தர்ப்பவாதமா? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். அவர் ஏன் தர்ம சக்கரத்துக்கு விடுறீங்க? அவரு நானும் ஒரு 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஒரே பக்கம் பேசணும், ஆளுக்கு ஒரு பக்கமா பேசணும். ஜோக் இல்ல இல்லையா? எப்பயுமே எனக்கு அந்த கட்சியை ரொம்ப பிடிக்கும், இவங்க நண்பர்களை ரொம்ப பிடிக்கும். உங்க கூட இருக்கும்போது மட்டும் பிடிக்கும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? திமுக ஆளுங்கட்சியா இருந்தா தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எங்களை பார்ப்போம். எதிர்கட்சியா இருந்தா இந்தியாவே திரும்பி எங்களை பார்க்கும். எப்படி என் தார்மீக சிந்தனை? உன் தர்பீஸ் மண்டக்குள்ள இப்படி ஒரு தார்மீக சிந்தனையா? விஜயா இருந்தவர் அப்பெல்லாம் ஜோசப் விஜயன் போட்டா படம் கூடாது. அவரோட இயற்பெயர். இங்க பாருங்க, என்னைக்கு வந்து உங்களுக்கு ஜோசப் விஜய்ங்கிற பேர் தெரியும்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ராஜா அவர்கள் சொல்றப்ப தெரியும். அன்னையில இருந்ததா அவன் இந்து வெறியில சுத்துறான், நீங்க எந்த வெறியில சுத்துனீங்க? அன்னைக்கு வெறும் விஜயா வெளில வந்தீங்க படத்துக்கு, எல்லா மதத்துக்காரனும் படம் பார்த்தான். இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோம் ஜோசப் விஜயா மாறிட்டீங்க. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. வெள்ள சட்டையில கம்பீரமா இருந்த எங்க அண்ணன் ஜென்சி மீட் போயிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க சட்டை கலரை அந்த மாற்றம் வந்திருக்கு இல்லையா? எவ்வளவு அழகா யூத்தா இருக்காரு பாருங்க. 27 வயசு வரைக்கும் இளைஞரணியில இருக்கலாம்னா 58 வயசு வரைக்கும் மாணவரணியில இருக்கலாம். தப்பு. மாணவரணி போராட்டத்துல மாணவர் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறேன். நான் ஐயா சேகர் பாபு கலந்து கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மாணவர்களை கைது பண்றாங்கன்னா நிர்வாகிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மாணவர் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களே, மாணவரே காணுமே. திரு சூரியவட்டகுணம் அவர்கள் நடுப்புற குறுக்கிட நினைச்சீங்க, முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வரேன் சார். குறுக்கிடலாம் நினைக்கல, என்கிட்ட கேள்வியே கேட்கல. இல்ல நான் இங்க வந்துட்டு அப்ப நான் இவர்கிட்ட போயிடுறேன். அவங்க காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.